வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ஓகே, குட் பேட் அக்லி ஏகேவோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அடங்கப்பா என்னம்மா இருக்காரியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏகே ஸ்க்ரீன்ல வரும்போது எல்லாமே வைப்ரண்ட் கலர்ஸும் சூப்பரான ஃப்ரேம்ஸும் பயங்கரமான சவுண்டோட செம்மையா இருந்துச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த இடத்துலலாம் நான் ஏகேவோட ஃபேன் பாய்டா அப்படின்றத எல்லாருக்குமே சொன்னாரு. அடுத்து வந்து எல்லாரோட ஆக்டிங், இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படங்கள்ல ஹீரோயினுக்கு ஸ்கோப்பே இருக்காது, ஆனா இந்த படத்துல திரிஷாக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருந்துச்சு. அது போக பிரபு, பிரசன்னா, சுனில், அப்புறம் ரெடிங் கிங்ஸ்லி, அப்புறம் பாபு யோகி, அப்புறம் வில்லனா வர அர்ஜுன் தாஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான காஸ்டிங், எக்கச்சக்கமான வில்லன்கள், எக்கச்சக்கமான சத்தம், அந்த மாதிரி படமே ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. இதுல நம்ம வில்லனான அர்ஜுன் தாஸோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த வில்லன் கேரக்டருக்கு அவர் கரெக்டா பொருந்திருக்காரு அப்படிதான் சொல்லி ஆகணும். வடக்கு நண்பர்கள் போல தலையில கலர் கலர் பொடி போட்டுன்னு வந்தாலும் வில்லன் கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனா படத்துல ஏகோட பில்டப்புக்கு எதிரில் வில்லன் கேரக்டர் அடிபட்டு போகுது. ஒரு ஃபங்கியான வில்லனா அர்ஜுன் தாஸ் கரெக்டா அந்த கேரக்டரை பண்ணி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சுனில், பிரசன்னா இவங்க எல்லாமே ஏகேவோட டீம்ல இருக்கவங்க. அவங்களுக்கான கேரக்டர் இம்பார்ட்டன்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம்ன்றதால அந்த கொஞ்சம் கொஞ்சத்தை கிளீனா பண்ணிட்டு போயிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனிலையும் சுனிலுக்கும் ஒரு ஃபைட் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு ஃபைட் இருக்கு. அதுல பிரசன்னாவும் ஃபைட் பண்றாரு. அது மாதிரி சின்ன சின்ன சீன்கள் எல்லாம் அவங்களுக்கும் இருக்கு. இது போக காமெடின்னு எடுத்துக்கும் போது நம்ம ரெடின் கிங்ஸ்லி அவர் வர 1-2 சீன்ல நமக்கு கொஞ்சம் சிரிப்பும் வந்தது. அதை நம்ம சொல்லி ஆகணும். அப்புறம் நம்ம பாபு யோகி அவரோட காமெடி சீனும் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. பையனா வர சலார் கார்த்திகேயா, அந்த பையனும் அவனோட கேரக்டரை அவன் கிளீனா பண்ணிட்டு போயிருக்கான். வில்லனுக்கு ஜோடியா வர நம்ம அந்த புள்ள பேர் தெரியல, பட் ஆனா அவங்களும் செமையா நடிச்சு ஆடி இருந்தாங்க. எவ்வளவுதான் காஸ்டிங் போடுச்சு.